இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க தலைவர் தளபதி வந்து இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு சேலத்துல. அதுக்காக எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கும். இங்க இனிஷியலா வந்து சேலம் மாவட்டத்துல தான் முதல்ல மதுரைக்கு முன்னாடியே இங்க நடத்தலான்ட்டு தான் பிளான் இருந்தது. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து இன்னைக்குதான் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இது வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான் எல்லாமே. எப்போ ஒரு எங்க தலைவர் வந்து எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப வந்து பொதுமக்களுக்காக தான் ஒரு மீட்டிங் போடணும்னு எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு தான் இருந்தாரு. பட் நிறைய கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கல. அதனால ஒரு 5000 மெம்பர்ஸ் மட்டும் நிர்வாகிகளுக்கு மட்டும் இப்ப மீட்டிங் போடுறதா மாத்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா எங்க தலைவர் வந்து தமிழக முதல்வரா அரியணையில ஏற போறாரு. அதுக்கு எல்லா பொதுமக்களோட இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு. இதுல கண்டிப்பா இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யூஸ்வலா 16th அன்னைக்குதான் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஆனா இன்னைக்கு எஸ்பெஷலி 13ஆம் தேதி அதுவும் சேலம் மாவட்டத்துல இருக்க லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது எங்களை பார்த்து எங்க தலைவரை பார்த்து எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் பயந்துருக்காங்க. தமிழக அரசு பர்பஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் எங்க தலைவரோட வெற்றி யாராலும் தடுக்க முடியாது.